வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிசைனிங் வீடியோ தான். எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். எப்பயும் போல் 2 லைனில் ஜரியில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து நம்ம சில்க் த்ரெட்டில் 2 லைன் செயின் ஸ்டிச் கொடுக்க போகிறோம். இப்படி தான் சின்ன குட்டி குட்டி செயினாக கொடுக்கணும். நீடில் வந்து நல்லா ரொட்டேட் பண்ணிங்கன்னா தான் கிளாத்தில் மாட்டாது. அதனால் நல்லா ரொட்டேட் பண்ணி மேலே எடுங்க. அப்படிங்கும்போது அது பாட்டில் நல்லா வரும். இந்த மாதிரி குட்டி குட்டி செயினாக கொடுக்கணும். இப்படி கொடுத்துக்கிட்டே வரணும். சில்க் த்ரெட்டில் 2 லைன் கொடுக்கணும். என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே உங்களுக்கு வரும். ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோவுக்கு. ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த 2 லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் 2 லைன் சில்க் த்ரெட்டை வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து சுகர் பீடு வந்து வச்சு நான் அட்டாச் பண்ண போகிறேன். சுகர் பீடு வந்து 2 வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். 3 4லாம் வைக்கக்கூடாது. 2 தான் வச்சு இது பண்ணணும், அட்டாச் பண்ணணும். ரெண்டா வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து சுகர் பீடு கொடுக்குறோம். 2 பீடாக வச்சு சுகர் பீடு ஸ்டிச் பண்ணுறேன். 2 பீடாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். 3 4 அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. நீங்கள் இப்போ இதை விட்டு பிரேமை விட்டு கலட்டும் போது அப்புறம் அந்த பீடெல்லாம் ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும். அதனால் 2 மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அது மாதிரி இதை வந்து ஸ்ட்ரைட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் நீடியில். அப்படின்னா தான் கரெக்டாக வரும். லைட்டாக இது பண்ணாலும் இந்த மாதிரி வராது. நமக்கு துணியில் ஸ்ட்ரக் ஆகிட்டு நின்றுக்கூடும். ஓகேங்களா? அதனால் நல்லா ஸ்ட்ரைட்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நீடியில் வந்து நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணி வெளியே எடுங்க. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். அதோடு நான் வந்து யூடியூப்பில் வந்து ஆரி கிளாஸ் போட்டுட்ருக்கேன். யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வந்து பார்த்துக்கோங்க. இப்படி 2 வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். இதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து நம்ம 4ஆம் நம்பர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்படியே பஞ்சிலே இப்படியே வச்சு சுகர் பீடுக்கு அடுத்து 4ஆம் நம்பர் பீடு வரிசை பஞ்சிலே இப்படியே வச்சு நம்ம வந்து எடுக்கணும். பஞ்சிலே வச்சு எடுத்துக்கணும். இது வந்து ஒன்றா வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும். 2 வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா ஊசி இது ஃப்ரேம்லேருந்து கழட்டும் போது லூஸாக தெரியும். சுகர் பீடு வந்து 2 வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த பஞ்ச் பீடு வந்து ஒன்றா தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. 2 வைக்காதீங்க காரணத்தை கொண்டும். 2 வச்சிங்கன்னா ஃப்ரேம்லேருந்து கழட்டும் போது லூஸ் ஆயிரும். நல்லா ரொட்டேட் பண்ணலைன்னா கிளாத்தில் வந்து மாட்டிக்கிடும்.
ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த 4ஆம் நம்பர் பீடு ஒரு வருஷம் வச்சு முடித்தோடனே பழையபடி ஒரு சுகர் பீடு ஒரு வருஷம் வந்து ஒரு லைன் வைக்கணும். ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க. சுகர் பீட் லைன் வந்து ஒரு லைன் முடிஞ்சு அப்படியே அதை எண்ட் நாட் போட்டுட்டு 4ஆம் நம்பர் பீட் லைன் வந்து ஒரு லைன் அப்படியே முடிஞ்சு அதை எண்ட் நாட் போட போகிறோம். எண்ட் நாட் போட்டு அடுத்து சுகர் பீட் லைன் வந்து வைக்கணும். வச்சாச்சு, நான் எண்ட் நாட் போட்டாச்சு. அடுத்து சுகர் பீட் லைன். சுகர் பீட் லைன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேக் செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஊசியில் பீடை வந்து லோட் பண்ணிக்கணும். லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அடுத்து 2 2ஆக வச்சு நம்ம வந்து போடணும். சுகர் பீடை வந்து நீடில் வந்து 90 டிகிரியில் வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். இல்லைன்னா வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போடுறதுக்கு. அதுக்கு தான் 90 டிகிரி ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ இந்த பீடாக இருக்கிறதெல்லாம் கழிச்சிருங்க. நான் பீடு வந்து அன்ஈவனாக இருக்க பீடை பூரா கழிச்சிருங்க. நீங்கள் போடும்போதே அப்படியே கழிச்சிட்டிங்கன்னா தான் நல்லது. இந்த மாதிரி 2 2ஆக சுகர் பீடு வந்து நெருக்கமாக கொடுத்துக்கோங்க. ரெண்டு ரெண்டாக கொடுத்திங்கன்னா தான் வரும். அது மாதிரி 90 டிகிரியில் இது பண்ணிங்கன்னா தான் நம்ம இது பண்ண கிளாத்தில் மாட்டாமல் வரும். ஸ்பீடும் கிடைக்கும். சாச்சி இது பண்ணி போட்டோம்னா வராது, ஸ்பீடும் கிடைக்காது. இதை முடிச்சுட்டு பார்ப்போம். இப்போ வந்து நான் சுகர் பீட் லைன் கொடுத்து முடிச்சுட்டேன். இப்போ பார்டர் கொடுத்து முடிச்சுட்டேன், நெக் லைன் பார்டரு. இப்போ நான் ஒரு ஃப்ளவர் இப்போ வந்து ரிங் நாட்டில் புல்லியன் ரோஸ் போட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு 5ஆம் நம்பர் பீடு வந்து உள்ளக்க வச்சு அந்த ரவுண்டில் வச்சு சென்டரில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ரவுண்டு வந்து நான் ₹1 சின்ன ₹1 காயின் இருக்குல்ல, அதை வச்சு அந்த ரவுண்ட் போட்டிருக்கேன். இப்போ வந்து எப்படி புல்லியன் ரோஸ் போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சைடுலேருந்து அடியிலேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஊசியில் இப்படி வச்சு சுற்றி இப்படி வைங்க. இப்படி வச்சு சுற்றுனீங்கன்னா நம்ம தான் இப்படி வச்சு சுற்றினேன், கரெக்டாக வரல. இந்த வாக்கில் வச்சு இப்படி சுற்றணும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 தடவை சுற்றிருக்கேன். சுற்றிட்டு அது பக்கத்துலேயே குத்திட்டு இந்த மாதிரி இதாகும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி
ஃபஸ்ட் சென்டரில் போட்டதுலேருந்து பாதி எடுக்கணும். எடுத்துகிட்டு நூலை வந்து இந்த கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இது வந்துட்டு அது பக்கத்துலேயே குத்துங்க. அந்த நூல் எடுத்தீங்களா அது பக்கத்துலேயே. ஆனால் இந்த லூப்பை வந்து விட்டக்கூடாது. அப்படியே கையிலே பிடிச்சிக்கோங்க. கையிலே பிடிச்சிட்டு அடுத்து நமக்கு இந்த ரிங் நாட் நமக்கு எங்களுக்கு வேணும் தோணுதோ அவங்களுக்குள்ள வந்து இது பண்ணணும். எனக்கு எங்களுக்குள்ள வேணும்னு தோணுது, அதனால் அவங்களுக்குள்ள வச்சுட்டு எடுத்து அவங்களுக்குள்ள அடுத்து இந்த ஒரு ரெண்டாவது போட்டோம்னா அதுக்கு பாதியிலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு அதை வந்து இப்படி வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 குத்திட்டு அது எடுத்தது பக்கத்துலேயே நீங்கள் குத்தணும். குத்திட்டு அடுத்து நமக்கு எங்கே வேணுமோ அது பக்கத்தில் அவங்கள குத்தி இந்த லூப்பில் ஊசி விட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ரிங் நாட் கிடைக்கும். எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே ஊசி உள்ளே கிடைக்குங்க. இறக்கிட்டு இப்போ அடுத்த ஸ்டிச் வந்து இதுக்கு பாதியில் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு அகைன் திருப்பி வச்சுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 அது எடுத்தது பக்கத்துலேயே குத்தி இறக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்து எடுங்க. அந்த லூப்பை வந்து விட்டுறக்கூடாது. அடுத்து நமக்கு எந்த ஸ்டிச் இது எங்கே வேணும் தேவைப்படுதோ அங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டோம்ல புளியன் ரோஸ் இதுக்கு அதுக்கு ஊடாலேருந்து எடுத்து இந்த லூப்பில் விட்டு இது பண்ணிடுங்க. அந்த இப்போ வந்து ஒரு ரவுண்டு ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஒரு ரவுண்டு முடிஞ்சிச்சு. அடுத்து உள்ளே விட்டு எடுத்துருங்க. இப்போ வந்து ஒரு ரவுண்டு முடிஞ்சிச்சு. இதை சுற்றி இன்னொரு ரவுண்டு நம்ம போடணும். இப்போ இந்த நூலை வந்து நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்கு என்ன செய்யறேன், பக்கத்துலேயே ஒரு 4 குத்து. ஓகேங்களா, பக்கத்துலேயே ஒரு 4 குத்து இந்த மாதிரி குத்திட்டு நம்ம கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து ஒரு ஊசி த்ரெட் எடுத்துட்டு இது வந்து நம்ம எங்கே வேணாலும் ஆரம்பிச்சிக்கலாம். எந்த பக்கம் இருந்து வேணாலும் ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ எடுத்தாச்சு. எடுத்துட்டு அடியிலேருந்து எடுத்துருக்கேன். இப்போ பழைய அகைன் நூலை பிடிச்சிட்டு இப்போ இதில் 10 தடவை இது பண்ணணும். இதில் 12 தடவை வைப்பேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எடுத்தாச்சு. இது வந்து பக்கத்துலேயே ஊசியை இறக்கிக்கணும் கீழே. இந்த லூப்பை மட்டும் விட்டுறாதீங்க. இது வந்து த்ரெட் இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம வந்து இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கீழே இது பண்ணி எடுக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து பக்கத்துலேயே இந்த ஊசி அடியில் இறக்கிட்டீங்களா. அடுத்து இந்த ஸ்டிச்சுக்கு பாதியிலேருந்து எடுக்கணும். அதே தான் எடுத்துகிட்டு 1 2 3 4 5 6 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இது பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே வீடு விட்டு இறக்கிறோம். சரிங்களா. இறக்கிட்டு நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ இந்த ஸ்டிச் எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ பெட்டல்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஊசி இறக்கி எடுக்கிறோம். அது பக்கத்துலேயே குத்தி உள்ள இறக்கி எடுத்துக்கிறோம். திருப்பி இந்த சென்டரில் 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எடுத்து பக்கத்துலேயே லூப்பை பிடிச்சிக்கோங்க. அடுத்தது நமக்கு எங்கே இந்த பெட்டல்ஸ் அது வேணும்னு நினைக்கிறோம் அவங்களுக்கு இது பண்ணி அந்த லூப்பில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பெட்டல்ஸ் கிடைக்கும். அது பக்கத்துலேயே ஒரு குத்து குத்திக்கோங்க. இது வந்து நீ அடுத்து பெட்டல்ஸ் போட முடியாது. அதனால் நம்ம வந்து ஒரு 2 குத்தி இது பண்ணிவிட்டு பக்கத்துலேயே அவங்க குத்தி எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அதை வச்சு போடணும். ஓகேங்களா. இப்படி தான் அது வந்து இந்த ஸ்டிச் இது பண்ணியாச்சு. இப்போ த்ரெட்டை கட் பண்ணியாச்சு.